கிருஷ்ணன் ஆசனத்துல அமர்ந்தான், நியாயத்தை பேசினான். பாண்டவருக்கு பாரபட்சமா பேசல, நியாயத்தை பேசினான். துரியோதனன் பார்த்தான், ஆஹா சரிப்பட்டு வராது, கம்பளத்தை இழுத்தான். ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, அவனை பாதாளத்திலேயா தள்ள முடியும்? பெரிய விஸ்வரூபம், பவ்வ நீருடை ஆடையாக சுற்றி பாரகலம் திருவடியா பவனம் மெய்யா செவி மாதிரம் எட்டும் தோளா அண்டம் திருமுடியா நின்றான் பால் செல்ல கீர்ப்பீர் கவைமா களிருந்தி வெண்டி ஏற்ற கடல் மன்னர் மணிமுடிமேல் காகம் ஏற தெய்வவாழ் வலம் கொண்ட சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மீன்களேன்னு திருமங்கையாழ்வாரோட பாசுரம். மொத்த சமுத்திர ஜலத்தையும் தனக்கு அப்படியே ஆடையாக கொண்டு, பாரகலம் திருவடியா, பூமியில அவன் திருவடி இருக்கு, பவனம் மெய்யா செவி மாதிரம் எட்டும் தோளா, 8 திசைகள் அவனுக்கு தோளா இருக்கு, அண்டம் திருமுடியா, மொத்த அண்ட கட்டாகத்தின் உச்சி அவனுடைய திருமுடியா இருக்கு. பெரிய விஸ்வரூபம் எடுத்தானா கண்ணபிரான். இந்த விஸ்வரூபத்தை தரிசிக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைச்சது? துரியோதனனுக்கு தான் கிடைக்கல. இவன் என்ன பண்ணிட்டான், ஏதோ ஒளிப்பிழம்பா இருக்கு, சிச்சி கண்ணை கூசுறது, எனக்கு கண்ணை மூடிட்டானோ. எவ்வளவு பெரிய மகானுபாவம் பாருங்க. கிருஷ்ணன் விஸ்வரூபம் எடுத்தான், என்னையா இது ஒரே ஒளி, கண்ணை கூசுறது, கண்ணை மூடிட்டான். ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ணா, அந்த திருத்தராஷ்டிரனுக்கு ஏதோ நடக்கிறதுன்னு புரிஞ்சுது. அதனால அவன் பகவானே என்ன நடக்கிறதுன்னு கேட்டான். நான் விஸ்வரூபம் எடுத்திருக்கேன்னு தெய்வீக கண்ணை கண்ணன் திருத்தராஷ்டிரனுக்கு கொடுத்து சேவிச்சுக்கோன்னு கொடுத்தான். திருத்தராஷ்டிரன் சேவிச்சான். சேவிச்சுட்டு சொன்னானா, பகவானே உன் விஸ்வரூபத்தை சேவிச்ச இந்த கண்ணால வேற எதையும் இனி நான் பார்க்க விரும்பல, நீ கொடுத்த கண்ணை நீயே எடுத்துக்கோன்னு திரும்பி கொடுத்துட்டான். கௌரவர்கள் சார்பில் சண்டை போடுறத கிருஷ்ணன் விரும்பல, அது பாண்டவர்களுக்கு எப்படினாலும் ஆபத்து. இது எத்தனாவது அனுகிரகம்? 5வது அனுகிரகம். இப்படி பாண்டவர்களுக்காக தூது போய் பேச வேண்டியதையும் பேசி விஸ்வரூபத்தையும் காட்டி அஸ்வத்தாமாவையும் தூக்கி வெளியில் தள்ளிட்டு வந்துட்டான்.